எப்படி கணவாய்ன்னு சொல்லு பாப்போம். ரோஸ் கலர் கணவாய். வித்தியாசமான கணவாய். என்ன இதான் கணவாய் சைஸ். நல்ல சூப்பர் கணவாய். என்ன நல்ல கணவாய். சாப்பிடவே மெதுமையாக இருக்கும் சாப்பிட. கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன செய்யணும்? இது வந்து சாப்பிட போறோம். நாங்க வந்து பசி பசி ஆட்டாச்சி கறி வச்ச மாதிரி இருக்குங்க. எண்ணெயில பொரிஞ்சதானே, எண்ணெயில பொரிஞ்சு இந்த கணவாய் இந்த தண்ணியில அப்படியே மினுங்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சமையல் வீடியோல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்க வந்து இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு வந்து சூப்பரா கணவாயில வந்து நாங்க ஒரு பிரட்டெல்லாம் சமைச்சு காட்ட போறோம். அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட எப்படிப்பட்ட கணவாய்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன கணவாய். இப்ப நாங்க வளமையா வாங்குறதெல்லாம் பெரிய கணவாய், இப்ப வந்து சின்ன சின்ன கணவாய் நாங்க வாங்கி கொண்டு வந்துக்கலாம். அதுலதான் இன்னைக்கு நாங்க சூப்பரா பிரட்டல் சமைச்சு காட்ட போறோம். அதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்க VR Vlog யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து கணவாயெல்லாம் துப்புரவாக்குவோம் வாங்க. இப்ப நாங்க வாங்கிக்கணும் இந்த கணவாய் இதுதான். இது வந்து ஊசி கணவாய். ஊசி கணவாய் 1 கிலோ வந்து 900 ரூபாயா. இது சின்ன கணவாய். எனக்கு இந்த கணவாய் வந்து நல்ல விருப்பம். எப்படி கணவாய்ன்னு சொல்லு பாப்போம். ரோஸ் கலர் கணவாய். வித்தியாசமான கணவாய். இதான் கணவாய் சைஸ். எப்படி இருக்கு கணவாய்? நல்லா இருக்குல்ல. முதல் வந்து நாங்க வடிவெல்லாம் துப்புரவாக்கிட்டு தான் பெற்றோம். இந்த கணவாயில தான் வந்து ஒரு சூப்பரான பிரட்டல் பிரட்டல் ஒன்று தான் சமைக்க போறேன். ஓகே, அப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு வீட்டு ஒன்று இருக்கு. ரூபி சின்ன சின்ன ரவுண்டா விட்டுவோம். ரவுண்டா விட்டுவோம். குட்டி கணவாய நாங்க முழுசா எடுத்து பொரியல் செய்வோம். தண்ணியை விட்டுட்டு போனோம். என்ன மாதிரி முதல் வந்து நம்ம தோல் எல்லாம் முடிச்சு எல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டு தான் வெட்ட போறேன் நானா. ஓகே, எப்படி இருக்கான வேண்டாம். இத வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற அடுப்பம் எடுத்துட்டு இந்த மையெல்லாம் அடுப்போம். இதுக்குத்தானே கணவாய்க்கு எல்லாம் மை இருக்கு. இந்த மை அதை அறிஞ்சிட்டு போடுவாங்க. இதை நாங்க இந்த தோலுக்கு வந்து ஒரு கையால உரியும். இது வந்து சரியான ஈஸி. இது ஈஸி உரிக்கிறது. பெரிய கணவா கட்டும் கஷ்டம். இது வந்து சாப்பிடுறது வந்து நல்ல ஈஸியா இருக்கு. பாக அந்த தேங்காய் சட்டு மாதிரி இருக்காது இந்த கனவை. சின்ன கனவா தானே நல்லா இருக்காது. முத்தல் இது வந்து பிஞ்சு. இப்ப வந்து பனி காலத்துல வந்து கனவா வந்து கூட படம். அதனால இந்த குட்டி குட்டி கனவை எல்லாம் கனவா முட்டையெல்லாம் சில நேரம் பிப்பினா. நான் இந்த கனவா வந்து சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? சாப்பிட்டதே இல்லையா? நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு நாள் நான் சாப்பிடல இந்த கனவை. தோல் வந்து ஈஸியா உரியும். நான் முதல் தடவை விட்டு வைக்கிறோம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? நான் சாப்பிட்டுருக்கேன் பெருத்துறையில. நான் சாப்பிடுறேன். இது வந்து இப்படி பொடிக்க டேஸ்டா இருக்கும். கிளீன் பண்றேன் ஈஸி பாத்தீங்களா? பெரிய கனவா எனக்குன்னா தோல் உரிக்கிற கொள்றதெல்லாம் கடும் கஷ்டம். இது சின்ன சின்ன ரவுண்டா வட்டிட்டு உளுத்தம்னு சொன்னா வந்துடும். உள்ளுக்கு அந்த குடல் மையோல நாங்க எடுத்துட்டு கழுவிட்டு வேண்டு வெட்டலாம். இதெல்லாம் கூழுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அப்படியே போடலாம். கூழுக்கெல்லாம் நல்லா போடலாம். ஓ, இப்ப நான் வெட்டாலும் சமைக்கலாம். இப்படியே வெட்டு சமைக்கலாம் டேஸ்ட். எல்லாம் துப்புரவாக்கிட்டு நாங்க பாப்போம். உள்ளுக்கு வந்து ஒரு குட்டி சொட்டே இருக்கு இதுக்குள்ள தெரியுமா? இந்த கனவாக்கு சொட்டை காணல இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பார்ப்போம் தானே வெட்டைக்கு. கோவியெல்லாம் கனவாயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கட்டும். எடுத்த பிறகு வெட்டைக்குள்ள பார்ப்போம் எப்படி வெட்ட போறோம். இந்த கனவா எங்க வாங்கினாங்க சொல்லுங்க பாப்போம். இது நம்ம ஊர் பூடகரி. பூடகரியில சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமை. ஒரு கிலோ வந்து 900 ரூபான்னு சொல்லிச்சு. நான் பார்த்தோன்னே நல்ல சின்ன கனவா ஆசை வாங்கிட்டு வந்தது. ஒரு பூனகரி
என்ன மாதிரி ரூபி எல்லாம் தேவையில்ல முடிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்காங்க ரூபி காலேஜ் போனா இதான ஈஸி தெரியுமா ஈஸி இல்ல நம்மளுடைய எல்லாம் துப்புரவாயிரு கழுவிட்டு இருக்கா கழுவிட்டு அந்த மை சில உடைஞ்சுதான் இருக்கலாம் ரூபியில முகம் வந்து இந்த தண்ணி சட்டியில தட்டிக்குது அவ்வளவு பளபளப்பான முகம் பளபளப்பான சட்டின் இதுல வந்து சட்டி தந்ததுனால வெயிலுக்கு ராணியின் முகமே இதுல ஒரு பலகாரம் ஜுடையில அதானே பூரண நிலவோ புன்னகை மலரோ என்ன போறீங்க நீ பட்ட போறீங்க நான் பட்ட போறேன் இப்ப நான் என்ன சொல்றேன்டா ரவுண்ட் ரவுண்டா தான் கட்ட போறேன் ஓ இன்றைக்கு நல்ல சூப்பர் கனவு நல்ல கனவு சாப்பிடவே மெதுமையாக இருக்கும் சாப்பிட இப்படித்தான் இன்றைக்கு ரூபி வந்து முழு கனவையும் பட்டி எடுக்க போறீங்க ரவுண்ட் ரவுண்டா ஓகே எல்லா கனவும் ரவுண்ட் ரவுண்டா மட்டும் நல்ல வழியா இருக்கு அது செயின் மாதிரி கோத்துட்டு அப்படி காலத்துல போட்டு போமா ஓகே நல்ல வடிவா வெட்டியாச்சு வந்து எப்படி இருக்கு வடிவா இருக்காங்க அப்படி வெட்டேன் இல்ல மெதுமையாக இருக்கு இந்த கனவை நல்ல கனவை இது வந்து இந்த முகம் இந்த முகத்தை பிரிம்பா வச்சுக்கேன் இது வந்து வெட்டல இப்படியே போட்டு சமைக்க போறேன் சின்னம் தானே இப்படியே போட்டு சமைக்கலாம் போட்டு சூடா கேட்க தண்டை வரல எல்லாம் சுருங்கி போய் எல்லாம் சுருங்கிடு அப்படியே இது வெட்ட தேவையில்லை அப்படியே போட்டு சமைப்பான் பெரிய கூந்தல் சொன்னதான் வெட்டணும் இது வந்து சின்னம் தானே பக்கண்டு அப்படியே சுருங்கி கொண்டு வந்துடு வடியெல்லாம் வட்டி எடுத்தாச்சு கழுவி எடுத்து விட்டா சரி கழுவி எடுத்தா சரி திருப்பி கழுவிட்டு இந்த சட்டிக்க போட போறோம் எத்தனை தினம் பாத்தீங்கன்னா தெரியுமா ரூபி இப்ப எத்தனை தினம் கழுவி இருப்பா திரும்ப 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 கழுவி கழுவி எப்பவுமே நீட்டா சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்கு நாங்க 100 தரம் கழுவினா அதுல என்ன இருக்க போகுது ஒன்றுமே இருக்காது மீன் என்ன கலந்துடும் இது அறியாதான் நல்ல கனவை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கனவை அது நான் நிறைய நாள் பேர் சாப்பிடுவோம் நான் மச்சம் கழுவி எடுத்து போடும்போது கட்டிக்க அப்படித்தானா அப்படி எடுத்து இலைக்கு அடுத்து இலைக்கு அதுக்கு போடுவோம் அப்படியே போட்டுட்டு அப்படியே சமைக்க வேண்டியதான் அவங்களுக்கு எத்தனை நாள் வந்து வீட்டை மச்சம் சமைக்கல 10 நாள் வரும் 11 நாள் வரும் பெரியப்பா அப்பா பெரியப்பா ஏன்னா பெரியப்பா அந்த இறப்பாட நாங்க அதுக்கு பிறகு சமைக்கல வீட்டை மச்சம் இன்றைக்குதான் நாங்க சமைக்க போறோம் ஓகே எல்லாம் கழுவி எடுத்தாச்சு ஓகே எல்லாம் கழுவி எடுத்தாச்சு நாங்க இனி சமைக்க போறோம் பாப்போமே நாங்கள் இப்ப வந்து கனவா கறி வந்து சமைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் உடனே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா வெங்காயத்தை வந்து வெட்டி சட்டிக்குள்ள போடுவோம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் நீட்டு நீட்டா வெட்டி போடுவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட தான் போட போறோம் இன்னைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னா நல்ல பிட்டாட்டி தானே வைக்க போறோம்
இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா நீட்டா வட்டியாச்சு. அதோட வந்து 2 பச்சை மிளகாய், செத்த மிளகாயும் போடலாம். நான் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். இப்ப நாங்க அடுப்பு வந்து இந்தியால வந்து மூட்டியாச்சு. இப்ப நாங்க சட்டியை தூக்கி வைப்போம். சட்டி வந்து காயட்டும், கொஞ்சம் மீதமா இருக்குது, காயட்டும். அதோட வந்து கொஞ்சம் வெந்தயம், மற்றது கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை கூடுதலா போட்டா நல்லா இருக்கும். சட்டி வந்து இப்ப காஞ்சிட்டுது. இப்ப நாங்க தேங்காய் எண்ணெய் விடுவோம். சரியா, கொஞ்சம் கூடுதலா தான் இந்த எண்ணெய் விட போறேன். பிரட்டி எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூடுதலா தான் எண்ணெய் விட்டுக்கிறேன். சொன்னா பால் வந்து கணக்க விடாமல் தான் சமைக்க போறோம். நாள் வந்து நாங்க சமைக்கல. நான் வந்து பொங்கல் வீடியோ போட்ட அப்புறம் சமையல் வீடியோமே போடல. அந்த பாட்டா செருப்பு கடை போட்டோம். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போட்டு அது காப்பிரைட் வந்தது எங்களுக்கு. இந்த கிராமத்துல நாங்க ஊர்ல நடந்த பொங்கல் போட்டு காப்பிரைட்ல இருந்து நாங்க திருப்பி அதை டிலீட் பண்ணி திருப்பி வேற மியூசிக் கொடுத்து போட்டு நாங்களே என்ன அது பிறகு போடல ஒரு வீடியோ போட. என்ன பொங்கல் பிறகு நாங்க எந்த ஒரு சமையல் காணொலியுமே போடல. வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சாதான் நல்லா இருக்கும். பொரிஞ்சு பொன் கலர்ல வரணும். பவுன் கலர் மாதிரி பெரிய வெங்காயம் தானே போட்டிருக்கிறேன். நல்லா பொரியத்துக்கு கிண்டி விடணும். அப்பதான் பொரியும் எல்லாம் பக்கம். பூரண நிலவு புன்னகை மலரு அழகி நீராசித்தே நவுதத்தை கூடித்தே அணைக்க வதங்கிட்டோம். பொரிஞ்சிட்டு நான் கொஞ்சம் பொரியும். அப்படி நல்லா இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதான் வாசமாம இருக்கும் கறி. வாசம் சின்ன கனவா தானே. அப்ப கனவா வந்து பக்கண்டு எண்ணெய்க்கு போட்டு சுருங்கி கொண்டு வரும் இந்த கனவாய். ஆண்டோ இப்படி கனவா சாப்பிட்டதே இல்லை. கனவா முட்டையிலும் குழம்பு வைக்க டேஸ்டா இருக்கும். ஆனா கனவா முட்டை சரியான விலை. நான் பருத்தி துறை சந்தையெல்லாம் பார்த்துருக்கிறேன் இந்த கனவா முட்டை. நாளை பே பண்ணி சாப்பிடுங்க. பண்ணி சாப்பிடுறான். அது சரியான விலையா இருக்கு கனவா முட்டை. நினைக்கிறேன் கனவா மாதிரி தானே விலையா இருக்கு. கனவா விட விலையா இருக்கு முட்டை. ஓகே, இப்ப வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்க கனவாய போடுவோம். பாப்போம் வெங்காயம் பொரிஞ்சிட்டான் பாப்போம். ஓ நல்லா வதங்கிட்டு கனவாய் கனவாயம் இந்த எண்ணெயிலேயே போட்டு ரவுண்டா வெட்டின கனவாயை இப்ப நாங்க வடிக்குமா வடிச்சு பழக்கம். சொன்னா எண்ணெய் தானே, எண்ணெயில தானே பிறட்டுறது வடிச்சு பழக்கம். இப்ப நல்லபடியா கலந்து விடுவோமா. எண்ணெயில வதக்கிற எண்ணெயில வந்து அப்படியே அந்த எண்ணெயில வந்து இந்த கனவா வந்து பொரியும். அதோட என்ன சேர்க்க போறோம்னா உப்பு. உப்பையும் சேர்த்து தூளையும் சேர்த்துட்டு மூடி வைக்க போறோம். முக்கியமானது உப்பு.
அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மிளகாய் தூள், கறித்தூள் கறித்தூள் போட்டாச்சு. இனி என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா பிரட்டி விடுவேன். சரி, அந்த கணவாய நன்றாக கிளறவும் பிரட்டணும். அப்பதான் தூள் உப்பெல்லாம் இந்த கணவாயில சேரும். இப்பவே நல்ல வாசனை இருக்கு. இது நாங்க பொடிப்ப மட்டும்தான் பிளான் போட்டு நான் பொடிக்க கனவா காணா வந்துட்டேன். சொன்னா இரவைக்கு வந்து கறி தானே காணாதுன்றதை விட நேரம் காணாது. ஏன்னா இது வந்து சுருங்கிடும், வெண்ணெயில சுருங்கிடும் இந்த கனவாய். மடிவாள பிரட்டி எடுத்தோம். அதான் மடிவாள பிரெட். ஓகே, இப்ப மூடி வைப்போம். மூடி விடுங்க. நாங்கள் இப்ப உப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லபடியா பிரட்டிட்டோம். இனி வந்து இந்த கணவாயம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். சரியா? அப்ப இந்த எண்ணெயும் இருக்குதானே, அதுலயே வந்து இந்த கணவாய் வந்து நல்லா வந்து அவிஞ்சு பொரிஞ்சு எல்லாம் நல்லா வரும். இப்ப நாங்க மூடி விடுவோம். ஓகே, மூடி விடுங்க. ஓகே ஓகே, நல்லா அவிக்கட்டும் கணவாய். ஓகே, நான் பேருக்கு திறந்து பார்க்க போறேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு. என்ன நிலைமையில கனவா இருக்குன்னு சொல்லி அவன் திறக்கவும் பயன் வடிச்சிடும். சரியா? தண்ணி விட்டுருக்கு இந்த கனவாட்டுல இப்படி சுருங்கிட்டேன். வளர்ந்து தண்ணி விட்டுருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு வத்தணும். பத்தி வேற சரியா வரும். வத்தம் மூடி விடுவோமா? மூடி விடுவோம். பாப்போமா? நல்லா வத்திட்டு இந்த கணவாயில தண்ணி எல்லாம் நல்லா வத்தி சட்டியை ஒட்டிட்டு கணவாயெல்லாம் பாத்தீங்க. இப்ப நாங்க என்ன சேர்க்க போறோம்னு சொன்னா பால் தேங்காய் பால். அது வந்து தலைப்பால்லாம் கொஞ்சமா விடணுமா? நல்லா கட்டி பாலா. ஓகே, காணும். இப்ப வந்து இந்த பாலம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் பத்தி கொண்டு வர வைக்குவோம். சரியா? இப்படி சுருங்கிடு கணவாயெல்லாம். அந்த முகத்தை பாத்தீங்களா? கணவாய முகம் இந்த என்ன போறீங்க? உப்பு காண கொஞ்சம் உப்பு கூட இருக்குண்ணா. கொஞ்சம் உப்பு சேர்த்தா சரி. காணாது, கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். சொன்னா கூட போட்டா பிரச்சனை. பார்த்துட்டு போய் இந்த போடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சரி, இப்ப வந்து கறி வந்து ரெடி போல இருக்கோ. கத்துல இருந்து பாப்போமா? பாருங்க பாப்போம். இல்ல வாசம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பத்தணும் போல இருக்கா? இல்ல கணக்கா வருமா? சுராக்கி வைக்க இந்த மண் சட்டி தானே இழுத்துருமே. குழம்பு இல்லாம என்ன சாப்பிடுறது? சும்மா வாசம் இருக்கேன். இந்த கொஞ்சம் உரைப்பும் கூட தான் போட்டேன். சில கிணறு சாப்பிடல தானே. கொஞ்சம் வெள்ளையாகும் தடிமேன் காய்ச்சல் எல்லாம் வந்து சரியான பனி 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 காலத்துலதான் கனவா கூட வர தெரியுமா? ஓகே, நாங்க எல்லாம் கொஞ்சம் மத்த விடுவோமா? எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்க? கொஞ்சம் மத்தட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை பிரதாக்கு வைப்போம். இந்த கனவா கறி சோறையும் விட பானோட சாப்பிட்டாதான் வேற லெவல் டேஸ்டே இருக்கு. பான் வாங்கிருக்கலாம் மதியம். பான் வாங்கி கோதுமை புட்டுக்கு சாப்பிட வச்சு கனவை சமைச்சோம். ஓ, எங்க கண்மணி அது நாய் வந்து சாப்பிடுது. பொம்மரிய நாய் ஒன்று நிக்குது. அது போய் கட்டி சாப்பிடுது. கட்டி இல்லை. நாங்க அப்போ நான் மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். மதிய சாப்பாடு கொஞ்சம் கறி நைட்டாவுக்கு வேணுமென்றதுக்காண்டி புட்டை வச்சு சாப்பிடுவோம். கடைசியில அது போய் எல்லாம் சாப்பிடும். சரி, இறக்கும். இறக்குங்க.
இந்த கறி வந்து சூப்பரா ரெடி. கறி ரெடி ஆயிட்டு இறக்குங்கோ. ஓகே, கறி இறக்கியாச்சு. இப்படி இருக்கு. இப்படி இருக்கு கறி இறக்கி வச்சாலும் நம்ம கொதிச்சு கொண்டாங்க கிடக்குன்னு. இந்த மண் சட்டியில இருக்கிற ஒரு இதுதான் தானே. மண் சட்டியில இருக்கிற அந்த சூட்டுலயே வந்து கறி கொதிச்சு கொண்டே இருக்கு. கொதிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கிறது. மண் சட்டி இதான் நல்ல எண்ணெய் வளர்ந்துருக்கேன். கொதிச்சு கொண்டே இருக்கு. கறி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன செய்யணும்? வந்து சாப்பிட போறோம். நாங்க வந்து பசி சரியான பசி. ஓகே, சோத்தை போட்டு வந்து வாங்க சாப்பிடுவோம் இதுல இருந்து என்ன. ஓகே, நாங்க இப்ப சாப்பிட போறோம். என்ன சாப்பிடுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன் பொரியல் வந்து விளா மீன் பொரியல், மீன் பொரியலும் வேற பச்சரிசி சோறும் சோறு. அதோட வந்து கனவா குழம்பு தான் இன்றைக்கு சமையல். கனவா குழம்பு இல்ல, கனவா பிரட்டை. கறி விடுவோமா? கறி எல்லாம் பத்தி பிறகு பத்தி சட்டி சூப்பரா இருக்கு. அதான் நான் பானை நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. போட்டு கனவை அப்படி எந்த பெரிய கனவை அப்படி சுருங்கி கொண்டு வந்துருக்கு. நல்லா இருக்கும். சரியா உரைப்பாம இருக்கும். அதான் நல்லா இருக்கும். உண்மையாவே நல்லா இருக்கு. நல்ல உரைப்பாவும் செம்மையா இருக்கு. நீங்க என்ன கேட்டா நான் தான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டு கொண்டு என்ன கேட்டா தெரியுமே. ஆட்டாச்சி கறி வச்ச மாதிரி இருக்குங்க. எண்ணெயில பொரிஞ்சதானே. எண்ணெயில பொரிஞ்சு இந்த கனவா இந்த தண்ணியில அப்படியே மினுங்கு எண்ணெய். நீங்க சாப்பிடுங்க. மீன் பொரிய மீன் பொரிய மீன் கொஞ்சம் விலையா இருந்த சரியான தெரியுமா. இன்னைக்கு வந்து நான் சந்தை போயில அப்ப இதுல வந்தா கட்டதமா என்ன 1/4 கிலோ மீன் 300 ரூபாயா. இந்த சந்தையில கொஞ்சம் மலிவா வாங்கலாம். ஓகே, சாப்பிடுவோம். எப்படி சமைச்சிருக்கான்னு பாப்போம். நல்லா இருக்கு இல்ல, என்ன மோசடி இல்லை, ஆனா நல்லா இருக்குமா நினைக்கிறேன். ஒரு 10 நாளை பிறகு நல்ல காரமான சாப்பாடு கூட மேல கருதான் சாப்பிட்டது. சாப்பிடல மச்சம், இன்றைக்கு சாப்பிடுங்க நல்லா இருக்கும். அன்னைக்கு சாப்பிடுனாங்க, அது வீட்டை சமைக்கல, அங்க சாப்பிடு. பெரிய பாடம் எட்டுக்கு என்ன 8 செலவுக்கு சாப்பிட்னாங்க. அன்றைக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் சாப்பிட்றோம். இப்போ அதே 4 நாள் ஆகிட்டு நினைக்கிறேன் என்ன. அப்பா உங்களுக்கு நிறைய வீடியோ எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு போடுறதுக்கு. எல்லாம் கோடையெல்லாம் போயிட்டுது, சூழ்நிலை அப்படியா போயிட்டு இனி நாங்க தொடர்ந்து போடணும். அது அந்த மாதிரி சூப்பராக இருக்கு கறி, வேற லெவலில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. கரநாள் சாப்பிடுறதுன்றதுக்காகவோ இல்லை இன்னும் ஒரு இல்லை, நல்லா இருக்கு கறி. அதுவும் கனவஞ்சு ரவுண்ட் ரவுண்டா வட்டி நீங்க பட்டேக்குள்ள பெருசா கலந்து இப்ப கரைஞ்சு போயிருக்கும். நல்லா இருக்கு.
இந்த தாய் மாதம் வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, கெட்ட விஷயம் நடந்திருக்கு. நிறைய அதுல நாங்க தனி ஒரு வீடியோல போடுவோமே, ஒவ்வொரு வீடியோவா நாங்க போட்டுக்கொண்டே இருப்போம் தொடர்ந்து. இப்ப நாங்க வழியா சாப்பிடுவோம். இப்ப சாப்பாடு தான் முக்கியம், நமக்கு பசிக்கு சரியா. இப்ப சாப்பிடுற நேரம், பசிக்கிற நேரம் வழியா சாப்பிடுவோம். இது ஒரு பெரிய இல்லையில போடணும், இப்படி போட்டு 10 பேர் சாப்பிடுற அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே அப்படியே பள்ளிச்சு அப்படியே முனிவடத்துல அப்படி சாப்பிடுவோம். அப்பதான் நல்லா இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல காரமா இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும், என்ன காரம் தேவையானதுன்னா கொஞ்சம் மிளகு தூள் மிளகு போட்டுனா சாப்பிடவே இல்லை. மிளகு என்ன செய்யணும், வறுத்து போட்டு கொஞ்சம் சீரகத்தையும் வறுத்து போட்டு இடிச்சிட்டு போட்டா அதுக்கு மேல அப்படியே வடிவ சொன்ன மாதிரி அலேக்கு அப்படி மெது அப்படி தூவி விட்டு அப்படி விட்டு போட்டு அப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனா மாமா வந்து உரைப்பு சாப்பிட்ற குறைவு. அதாலதான் நாங்க குறைய போட்டு சமைக்கிறாங்க. இதே கூடத்தான் எனக்கு உரைக்குது. இருக்கிறத 4 பேர் வேணும், எல்லாத்தையும் பிரிச்சு சமைக்கலாம். ஏன்னா நாங்க வளமையில இறைச்சி நான் சமைச்சா அப்புறம் தான் அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்குறேன். உரைப்பு நாங்க கொஞ்சம் கூட போடுவோம். இறைச்சி கண்டிப்பா உரைப்பு போகணும். அப்பா வந்து குறைய சாப்பிடுவேன், அப்பா கொஞ்சம் குறைச்சி போடுறது. ஓகே ரவி, இதோட இந்த காலம் என்ன முடிக்குமா? நான் முடிச்சு கொள்வேன். சூப்பரா வந்து கனவாக்கரை வச்சு சோறு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து இருக்கிறோம். இதே போல நீங்களும் கனவாய், இந்த கனவாய் கிடைச்சா ஊசி கனவாயா, ஊசி கனவாயில குட்டி கனவாய் இதே மாதிரி கனவாய் கிடைச்சா கிளீன் பண்றதும் ஈஸி. நீங்க இதே போல சமைச்சு சமைச்சு சாப்பிடலாம். நாங்க கொஞ்சம் பொரிப்பு மட்டும் தான் பிளான் போட்டது, கறிக்கு காணா வருது போல பாத்திருப்பீங்க. கறியை காணாது. 1 கிலோ கனவா வாங்க அவ்வளவும் மிதண்டு அப்படியே சுருங்கி வேற கொஞ்சம் தான் இருக்கு. வைக்க காணாத போல இருக்கு கறி. ஓகே, நீங்க ரூபி எப்படி சமைச்சதோ அதே மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு, சுடு சோறு போட்டு சாப்பிடுறதா நல்லா இருக்கும். ஓகே, நாங்க இந்த காணொலியை இதோட நாங்க முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.